நான் சொல்கிற இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணால் உங்கள் பிஸ்னஸோட growth 5x இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது என்ன ஸ்டெப்ஸ்னு பார்க்கலாமா? வெல்கம் டு டே 12 ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சீரிஸ். ஃபர்ஸ்ட், ரெடியூஸ்ட் ஆப்ஷன். உங்கள் பிஸ்னஸில் கஸ்டமருக்கு சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் வச்சுருக்கீங்கன்னா அதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரீசெண்டாக நடந்த ரிசர்ச் படி கஸ்டமர்ஸ் நிறைய யோசிக்கிறனால உங்கள் ப்ராடக்ட்ஸை வாங்காமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வெரைட்டிஸை கம்மி பண்ணால் உங்கள் சேல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட், லிமிட் யோர் ப்ராடக்ட்ஸ். அதிகமான ப்ராடக்ட்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணுறதை விட லிமிட்டடான ப்ராடக்ட்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ரொமோட் பண்ணுறது மூலிமா அந்த ப்ராடக்டோட சேல்ஸ் ஜாஸ்தியாக சான்சஸ் இருக்குது. தேர்ட், காம்ப்ளிமெண்ட்ரி ப்ராடக்ட். நீங்கள் ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணும்போது காம்ப்ளிமெண்ட்ரியாக இன்னொரு ப்ராடக்டை ப்ரொவைட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி பண்ணுறது மூலமாக உங்கள் மெயின் ப்ராடக்டோட ஒர்த் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் ஆல்சோ உங்கள் சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணி உங்களுக்கும் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்கு ஆஸ் அ டிஜிட்டல் பேஜை ஃபாலோ பண்ணி நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.